நிச்சயமாக தீபிகா, அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வாயு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குறைந்த குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக தாம்பரம், பல்லாவரம், குளம்பேட், வண்டலூர், கிளாம்பாக்கம், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் 2 அடிக்கு மேல் மழை நீரானது தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் முழுவதுமாக தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. தற்போது மாலை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்து வீடு திரும்பிய பொதுமக்கள் இந்த மழையின் காரணமாக சிரமம் அடைந்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த கடும் வெயிலுக்கு மத்தியில் தற்போது பெய்த இந்த மழையின் காரணமாக பொதுமக்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் தற்போது தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகின்றன. தற்பொழுது உடனடியாக இந்த தாம்பரம் மாநகர அதிகாரிகள் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்களும் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். தீபிகா, மழை